Next one is the ரிபெல்லியன் ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் தான் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன். நம்மளே நிறைய ட்ராமாஸு சினிமா, தமிழ் சினிமாலையும் பார்த்துருக்கோம். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, நான் ஏன் கட்ட வேணும் வட்டி வட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீர வசனம் பேச ஒரு பிரேவ் மேன் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவரை பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். இது இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஷின்லையும் இருக்கும், 8 மார்க் கொஷின்லையும் இருக்கும். அதனால் இதை நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. உங்களோட பென்சில் எடுத்துக்கும். நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டே வா. இதில் பாயிண்ட் அவுட் பண்ணி மார்க் பண்ணுவேன். 5 மார்க்கு கொடுத்தாங்க அப்படின்னா இதை ஷார்ட் அவுட் பண்ணி நீ எழுதலாம். 8 மார்க் கொடுக்கும்போது நீ எலாபரேட்டாக தான் எழுதி ஆகணும். அப்போ இதை நீ நல்லா கவனிச்சா தான், கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் இந்த கொஷினுக்கு நீ ஆன்சர் பண்ண முடியும். அதனால் ஏதாவது கதையடிக்கலாம் அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது. இதை கவனமாக கவனித்து நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் டெஸ்ட்டுக்கு. ஓகே, இது 8 மார்க் கொஷின்லையும் இருக்கும், 5 மார்க் கொஷின்லையும் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி. வீரபாண்டிய கட்டபொம்மன் 1790 to 1799. வீரபாண்டிய கட்டபொம்மன் became the பாளையக்காரர் of பாஞ்சாலங்குறிச்சி at the age of 30 on the death of his father ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். இவங்க ஃபாதர் நேம் ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். இவங்க அப்பா இவரோட 30வது வயசில் இறந்தவுடனே இவர் பாஞ்சாலங்குறிச்சிக்கு ஒரு பாளையக்காரராக நியமனம் செய்கிறாரு. இவரோட அப்போ இவருக்கு அந்த பதவி ஏற்கும்போது இவருக்கு வயசு எத்தனை அப்படின்னா 30 வயசு ஆகுது. The company administration, James London and Calvin Jackson has considered him a man of peaceful dispersion. இவங்களை இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர்ஸ் ஜேம்ஸ் லண்டன் அப்படின்றவரும் காலின் ஜாக்சன் அப்படின்றவரும் இவரை என்ன நினைக்கிறாங்க, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மையான மனிதர், அமைதியை நிலைநாட்டக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மனை நினைக்கிறாங்க. யார் நினைக்கிறா? ஜேம்ஸ் லண்டன் அவங்களும் காலின் ஜாக்சன் அப்படின்றவங்களும் நினைக்கிறாங்க. However, soon several events led to conflict between வீரபாண்டிய கட்டபொம்மன் and the ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதுக்கப்புறம் தான் இவரை பற்றி, வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றியும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகளுக்கு மோதல்லேருந்து தான் இவரை பற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சு. The Nawab, under the provisions of a treaty signed in 1781 நவாப், ஆற்காட்டு நவாப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ட்ரீட்டியில் சைன் பண்ணுறாங்க. கர்நாடிக் வார் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். கர்நாடிக் வார் ஃப்ரெஞ்சுக்கும் இங்கிலீஷ்க்கும் நடந்துச்சு. 3 times கர்நாடிக் வார் நடந்துச்சு. அந்த போர் முடிஞ்சோடனே நம்மளோட ஹிஸ்ட்ரியில் என்ன படிச்சிருக்கோம், ஒரு போர் முடிஞ்சோடனே ஒரு ட்ரீட்டியில் சைன் பண்ணுவாங்க. அதில் வின் பண்ணவங்க என்ன சொன்னாலும் அந்த டிஃபீட் ஆனவங்க கேட்கணும். அது மாதிரி அந்த நவாப்புக்கு என்ன ட்ரீட்டியில் சைன் பண்ணுறாரு அப்படின்னா 1781 என்ன ட்ரீட்டியில் சைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ரெவென்யூ ஆஃப் கர்நாடிக் கம்பெனி. இந்த கம்பெனிக்கு கர்நாடிக் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லோரும் அந்த இவங்க நிலவரியை வசூல் பண்ணி கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? இங்கிலீஷ்க்கு கொடுக்கணும். இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுக்கணும். யார் கொடுப்பாங்க? இந்த நவாப்ஸ், கர்நாடிக் நவாப்ஸ் இருக்கக்கூடிய எல்லா பிளேஸில் இருக்கக்கூடிய இவங்க கர்நாடிக் நவாப் தான் தோற்று போயிட்டாங்க கர்நாடிக் வாரில். அதனால் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு என்ன கொடுக்கணும், இவங்க நிலவரியை வசூல் செஞ்சு இவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1781 பிரிட்டிஷ்க்கும் நவாப்புக்கும் ஒரு ட்ரீட்டியில் சைன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, புரியுதாம்மா? அண்டர்ஸ்டுட்? Carnatic to the company to be entirely under the management and control during the war with the மைசூர் சுல்தான். அப்போ மைசூர் சுல்தான் வசூல் பண்ணி கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? இதை யாருக்கு கொடுக்கணும்? இவங்களுக்கு கொடுக்கணும். பீப்புள்ஸோட நிலவரியை வசூல் செஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு மைசூர் சுல்தான் கொடுக்கணும். ஓகேவா? 1/6 of the revenue was to be 1/6 of the revenue was to be allowed to meet the expense of Nawab and his family. அதில்
ஆறில் ஒரு பங்கு. இந்த மைசூர் சுல்தான் வந்து கர்நாடிக் வாரில் தோற்றதுனால 1781 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எல்லா பிளேஸையும் அவங்க சொல்லக்கூடிய பிளேசஸில் நிலவரியை வசூல் செஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுக்கணும்னு ட்ரீட்டியில் சைன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு இவங்களோட சுல்தானோட வேலை இது, மைசூர் சுல்தானோட ஜாப் இது, ஒர்க்கு. இந்த ட்ரீட்டியில் சைன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த சுல்தானுக்கு வேணும்ல, மணி வேணும்ல, அப்போ என்ன செய்வாங்க, 1/6 ஆஃப் த ரெவன்யூ, ஆறில் ஒரு பங்கு வந்து யாருக்கு இதில் கொடுக்கப்படுது, அந்த வரி வசூல் பண்ணுறாங்களா அதில் ஆறில் ஒரு பங்கு இந்த நவாப் ஃபேமிலிக்கு அவங்களோட குடும்பத்துக்கு எக்ஸ்பென்சிவ் செலவுக்காக கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி had thus gained the right to collect tax from பாஞ்சாலங்குறிச்சி. இப்போ கம்பெனி வந்து என்ன செய்யுது, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யார்கிட்டையும் வரி கலெக்ட் பண்ணணும் டேக்ஸை, பாஞ்சாலங்குறிச்சி. த கம்பெனி இஸ் அப்பாயிண்டட் இட்ஸ் கலெக்டர்ஸ் டு கலெக்ட் டேக்ஸ் ஃப்ரம் ஆல் த பாளையம்ஸ். எல்லா கம்பெனி வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒவ்வொரு கலெக்டரை ஒரு 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 மாநகரத்துக்கு ஒரு ப்ரொவென்சஸ், அப்போ வந்து என்ன சொல்லுவோம், மாகாணம் அப்படின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு ஒரு கலெக்டரை நிர்வகிக்குது. எல்லா பிளேஸ்லையும் அவங்க கலெக்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு கலெக்டர், ஒரு ஆட்சியாளரை வந்து டேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக நிர்வகிக்கிறாங்க. அப்போ பாளையம்ஸ், எல்லா பாளையத்துக்கும் ஒரு கலெக்டரை நியமனம் செய்கிறாங்க. அப்போ பாஞ்சாலங்குறிச்சி என்ன செய்யணும், டேக்ஸ் கட்டணும். The collector humiliated the பாளையக்காரர் and adapt the forces to collect டேக்ஸ். அப்போ வந்து என்ன செய்கிறாரு, கலெக்டர் வந்து இந்த பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கக்கூடிய கலெக்டர் வந்து ஜாக்சன், அவர் வந்து என்ன செய்கிறாரு, இவங்களை பாளையக்காரரை ஹுமிலேட்டட் அப்படின்னா ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க, என்ன செய்கிறாங்க, கேலி கூத்துக்கு உள்ளாக்குறாங்க. திஸ் வாஸ் த போன் ஆஃப் த கண்டென்ஷன் பிட்வீன் த இங்கிலீஷ் அண்ட் கட்டபொம்மன். இதனால தான் யாருக்கும் ஒரு மோதல் உருவாகுது, கான்ஃப்ளிக்ட் உருவாகுது அப்படின்னா இங்கிலீஷ்க்கும் கட்டபொம்மனுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகுது. நெக்ஸ்ட் ஒன், கான்ஃபரண்டேஷன் வித் ஜாக்சனோட ஒரு கான்ஃபரண்டேஷன், ஒரு மீட்டிங் நடக்குது. த லேண்ட் ரெவன்யூ அரியர் ஃப்ரம் கட்டபொம்மன் வாஸ் 3310 பக்கோடாஸ். நாணயத்தைலாம் அப்போ வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பக்கோடாஸ் அப்படின்னு சொல்லுவோம். பக்கோடா அப்படின்னோடனே ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு நினச்சிக்காத, பக்கோடாஸ் அப்படின்றது ஒரு காயின், ஒரு ரூபாய் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அரியர்ன்றது நிலவரியை ஏற்கனவே செலுத்தாத பணம், வரி செலுத்தாத பணம். பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கக்கூடிய பாளையக்காரர் கட்டபொம்மன் வந்து எவ்வளோ கட்டணுமா, 3310 பக்கோடாஸ் கட்டணும், இன் 1798 கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் சொல்கிறாங்க. Collector Jackson of Argent English officer wanted to send an army to collect the revenue dues, but the Madras government did not give him permission. அப்போ என்ன செய்கிறாரு, இவர் வந்து கலெக்ட் பண்ணணும், டேக்ஸை கலெக்ட் பண்ணணும், ரெவன்யூ டேக்ஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன செய்கிறாரு, ஆர்மியை சென்ட் பண்ணுறாங்க. அந்த ஆர்மியை சென்ட் பண்ணுற அளவுக்கு கவர்மெண்ட்டில் என்ன செய்யலை, பர்மிஷன் கொடுக்கல. ஆன் 18th August 1908 he ordered கட்டபொம்மன் மீட் ஹிம் இன் ராமநாதபுரம். உடனே இவர் கலெக்டர் ஜாக்சன் என்ன செய்கிறாரு, கட்டபொம்மனை வந்து ராமநாதபுரத்தில் நான் இருப்பேன், என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறாரு. பட் கட்டபொம்மன் ரெஃப்யூஸ்டு. என்ன செய்கிறார், கட்டபொம்மன் வந்து இதை மறுக்கிறாரு. attempts to meet him in between provide futile. Jackson refused to give him the audience both in குற்றாலம் அண்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர். இவர் வந்து ஃபஸ்ட்டு ராமநாதபுரத்தில் வந்து மீட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்குறாரு, அதுக்கும் மறுத்துடுறாரு. அடுத்து எங்கே வர சொல்கிறாங்க அப்படின்னா ஜாக்சன் வந்து குற்றாலம் அண்ட் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து மீட் பண்ண சொல்கிறாரு. யாரை, கட்டபொம்மனை மீட் பண்ண சொல்கிறாங்க. அட் லாஸ்ட் அண்ட் இன்டர்வியூ வாஸ் கிராண்டட் and கட்டபொம்மன் met Jackson in ராமநாதபுரம் on 19th September 1798. என்ன செய்கிறார், கடைசியாக ராமநாதபுரத்தில் போய் மீட் பண்ணுறாரு ஜாக்சன். கலெக்டர் வந்து ஜாக்சன் தான் கலெக்டர், அவரை போய் மீட் பண்ணுறாங்க. 19th September 1798 கட்டபொம்மன் போய் மீட் பண்ணுறாரு. இட் செட் தட் கட்டபொம்மன் ஹேஸ் ஸ்டாண்ட் டு ஃபார் 3 hours பிஃபோர் ஹிக்லி கலெக்டர் ஜாக்சன். ஒரு என்ன செய்கிறாங்க, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் 3 மணி நேரமாக வெளியே யாரை நிற்க வைக்கிறாங்க,
கட்டபொம்மனை நிற்க வைக்கிறாங்க. அது அவருக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. சென்சிங் டேஞ்சர், கட்டபொம்மன் ட்ரை டு எஸ்கேப். அவமானப்படுத்துகிறாங்க, கேலி கூத்து பண்ணுறாங்க கட்டபொம்மனை. அப்போ இதை நினச்சி என்ன செய்கிறாரு, வெறுத்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அலாங் வித் ஹிஸ் மினிஸ்டர் சிவசுப்பிரமணியர். இவரோட மினிஸ்டர் பேர் தான் யார், கட்டபொம்மனோட மினிஸ்டர் பேர் தான் சிவசுப்பிரமணியர். இவரோட சேர்ந்து நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஊமத்துரைன்றவங்க கட்டபொம்மனோட ஓன் பிரதர் தான் ஊமத்துரை suddenly entered the fort with his men and helped the escape of கட்டபொம்மன். அந்த ஃபோர்ட், அந்த கோட்டை, ராம்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே கட்டபொம்மனும் சிவசுப்பிரமணியன் நிற்கிறாங்க. எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிற சமயத்தில் ஊமத்துரை அந்த ஃபோர்ட்டில் நுழையும் போது இவங்களால் என்ன செய்ய முடியுது, எஸ்கேப் ஆக முடியுது. அட் த கேட் ஆஃப் த ராமநாதபுரம் ஃபோர்ட் தேர் வாஸ் கிளாஷ். என்ன செய்யுது, அந்த கோட்டைக்கு வெளியே வந்தோடனே ஒரு போராட்டம், ஒரு புரட்சி நடக்குது. இன் விச் சம் பீப்புள் இன்க்ளூடிங் த லெஜியன்ட் கிளர்க் அப்படின்றவர் ஒரு இங்கிலீஷ் பிரிட்டிஷ் மேன், ஒரு கலெக்டர், அவரை என்ன செய்கிறாங்க, கில் பண்ணிடுறாங்க. அந்த கூட்டத்தில் 2 பேருமே மோதிக்கிறாங்க. கட்டபொம்மன் சைடில் இருக்க பேரும் மோதுறாங்க, பிரிட்டிஷும் மோதிக்கிறாங்க. அதில் லெஜியன்ட் கிளர்க் அப்படின்றவரை கில் பண்ணிடுறாங்க. சிவசுப்பிரமணியர் வாஸ் டேக்கன் பிரிசனர். சிவசுப்பிரமணியர் கட்டபொம்மனோட ஒரு பிஇ அப்படின்னு சொல்லலாம், மினிஸ்டர், அவரை என்ன செய்கிறாங்க, கைது பண்ணிடுறாங்க. லிசன் ஸ்டூடெண்ட், இது ஒரு 5 மார்க் டீட்டெயில், 8 மார்க் டீட்டெயில்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் அதை ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்குறேன், அதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு டீட்டெயில் கொஷின். இங்கேருந்து ஃபஸ்ட்டு டீட்டெயில் மார்க் பண்ணிக்கோங்க. இன்ட்ரடக்ஷன் போட்டு இதெல்லாம் எழுதணும். 30 years ஃபாதர் ஆஃப் ஜெகவீர பாண்டியன், இதுவரையே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனிஸ், அதிலிருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இந்த பாயிண்டெல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் இடையில உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இது 4th கொஷின் ஆன்சர். ஃபஸ்ட்டு நீ இந்த பாயிண்ட் எல்லாம் மார்க் பண்ணிக்கோ. இந்த கம்பெனி அப் டு இதெல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு போட்டு இந்த இயரை போட்டு இந்த பாயிண்டெல்லாம் எழுதணும். அடுத்தது பாருங்கள், செகண்ட் பாயிண்ட்டாக கன்ஃபரண்டேஷன் வித் ஜாக்சன் அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு இந்த 3rd லைனில் இருந்து மார்க் பண்ணு, கலெக்டர் ஜாக்சன், அதிலிருந்து டியூஸ், எவ்வளோ டியூஸ், ரெவென்யூ டியூஸ் கொடுக்கணும் அப்படின்ற இதை மட்டும் மார்க் பண்ணிக்கோ. அடுத்து பாருங்கள், கட்டபொம்மன் மீட் ஜாக்சன் அப்படின்னு இருக்கா 4th லைன். அடுத்த பேராகிராஃபில் 4th லைன் இருக்கா, கட்டபொம்மன் மீட் அப்படின்றதுலேருந்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோ. ஓகே, மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், அப்பியரன்ஸ் ஆஃப் பிஃபோர் மெட்ராஸ் கவுன்சில். மெட்ராஸ் கவுன்சிலில் இவர் என்ன செய்கிறாங்க, எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்களா, வந்ததுக்கப்புறம் மெட்ராஸ் கவுன்சிலில் இவரை ஆஜராக சொல்கிறாங்க. ஆன் ஹிஸ் ரிட்டன் டு பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் ப்ரெசன்ட். அடுத்து 3rd பேராகிராஃப் இதை எழுதணும். அப்பியரன்ஸ்ன்னு இருக்காமா, இந்த பாயிண்ட் ஹெட்டிங் போட்டு ஆன் ஹிஸ் ரிட்டன் அதிலிருந்து மார்க் பண்ணிக்கும். ஆன் ஹிஸ் ரிட்டன் டு பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் ரெப்ரசன்ட் டு த மெட்ராஸ் கவுன்சில் அபவுட் ஹவு ஹீ வாஸ் இல் ட்ரீட்டட் பை த கலெக்டர் ஜாக்சன். இதோட மார்க் பண்ணிக்கும், இந்த பேராகிராஃப்லேருந்து மார்க் பண்ணிக்கும். என்ன செய்கிறாங்க, இவரை கட்டபொம்மன் ராம்நாட்டில் ஜாக்சன் அவமானப்படுத்துகிறாரு. ஊமத்துரை வந்தோடனே எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. சிவசுப்பிரமணியரை என்ன செய்கிறாங்க, கைது பண்ணிடுறாங்க. அடுத்ததாக இவரை கவுன்சில், மெட்ராஸ் கவுன்சிலில் அப்பியராக சொல்கிறாங்க. அங்கே போய் சொல்கிறாரு, என்னைய இல் ட்ரீட் பண்ணார், யார், கலெக்டர் ஜாக்சன் அப்படின்னு அவமானப்படுத்தினார், வரி கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாரு. The council asked to Kattabomman to appear before a committee. வில்லியம் ப்ரவுன், யாருக்கு முன்னால் இவர் இருக்கார் அப்படின்னா வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம் அண்ட் கேசா மேஜர், ஜான் காசா மேஜர் அப்படின்றவங்க முன்னிலையில் தான் இவரோட வழக்கு பதிவாகுது. யாரோட முன்னிலையில், வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம் அண்ட் ஜான் காசா மேஜர் அப்படின்றவங்க தலைமையில் இந்த வழக்கு நடைபெறுது. பாருங்கள், அடுத்தது மீன்வைல் கவர்னர் எட்வர்டு கிளைவ். அடுத்த பாயிண்ட் இங்கேருந்து மார்க் பண்ணேன்.
அந்த தேர்ட் பேராகிராஃபில் இங்கேருந்து மார்க் பண்ணிக்க, இந்த பேரா ஃபுல்லாக வரும். மீன்வைல் கவர்னர் எட்வர்ட் கிளைவ் ஆர்டர் த ரியலைஸ் ஆஃப் சிவசுப்பிரமணியர் அண்ட் த சஸ்பென்ஷன் ஆஃப் கலெக்டர் ஜாக்சன். இவர் எட்வர்டு கிளைவ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மேன் வந்து என்ன செய்கிறாங்க, இவங்களோட இதை தீர்ப்பு சொல்கிறாரு. சிவசுப்பிரமணியரை வந்து கைது விடுவிச்சிடுறாங்க. ஜாக்சனை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க, வேலையிலேருந்து கொஞ்ச நாளைக்கு வரக்கூடாது அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. கட்டபொம்மன் அப்பியர்டு. கட்டபொம்மன் இந்த தேர்ட் பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லிட்டேன். இந்த செகண்ட் பாயிண்ட் மீன்வைல்லேருந்து இந்த பேரா ஃபுல்லாக எழுதணும். Kattabomman appeared before the committee that set on 15th December 1798. 1798 தான் இந்த கமிட்டியில் கட்டபொம்மன் மீட் பண்ணுறாரு. அண்ட் ரிப்போர்ட்டட் ஆன் வாட் டிரான்ஸ்பர்டு இன் ராமநாதபுரம். அப்போ கலெக்டர் இவர் ஜாக்சன் வந்து சஸ்பெண்ட் பண்ணோன்னா வேறொரு கலெக்டரை நியமனம் செய்கிறாங்க. த கமிட்டி ஃபவுண்ட் அண்ட் கட்டபொம்மன் வாஸ் நாட் குல்ட்டி. இவர் வந்து எந்தவித குல்ட்டி அப்படின்றது குற்றத்துக்கு எதுவும் செய்யலை அப்படின்னு கட்டபொம்மன் மேலே ஒரு தீர்ப்பு வந்தது. ஜாக்சன் வாஸ் டிஸ்மிஸ்டு ஃப்ரம் சர்வீஸ் அண்ட் நியூ கலெக்டர் எஸ்ஆர் லுசிங்டன் அப்படின்றவர் அப்பாயிண்ட் ஆகிறாரு. லுசிங்டன் அப்படின்றவர் எஸ்ஆர் லுசிங்டன் அப்படின்ற கலெக்டரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஜாக்சன் என்ன செய்கிறாங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. கட்டபொம்மன் கிளியர்டு ஆல்மோஸ்ட் ஆல் த அரியர்ஸ் அண்ட் லீவிங் ஒன்லி பேலன்ஸ் 1080 பக்கோடாஸ். இவருக்கு மேலே எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, 3310 பக்கோடா சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக எல்லா நிலவரியையும் என்ன செஞ்சுருக்காரு, இவர் கட்டியிருக்காரு. இவரோட அரியர்ஸ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கான், 1080 பக்கோடாஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்றத கட்டபொம்மன் கிளியராக அந்த கமிஷனில் சொல்லிடுறாங்க. இதோட இந்த தேர்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதணும். மீன்வைல் அதிலிருந்து இதுவரையே தேர்ட் பேராகிராஃப் எழுதணும். நெக்ஸ்ட் பேராகிராஃப் கட்டபொம்மன் அண்ட் த கான்ஃபிடென்சி ஆஃப் பாளையக்காரர்ஸ். இதுவரையே என்ன பார்த்தோம், பிரிட்டிஷ்க்கும் கட்டபொம்மனுக்கும் நடந்த கான்ஃப்ளிக்ட், ஒரு மோதலில் தான் பார்த்தோம். இப்போ அடுத்த பாளையக்காரர்ஸ்க்கும் கட்டபொம்மனுக்கும் என்னென்னலாம் கான்ஃபிடென்சி நடந்துச்சு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் டைம் மருது பாண்டியர் ஆஃப் சிவகங்கை ஃபார்ம்டு த சவுத் இந்தியன் கான்ஃபரன்சி ஆஃப் ரிபல்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். இந்த மருது பாண்டியர் அப்படின்றவங்க சிவகங்கையை சேர்ந்தவங்க, இவங்க தான் மருது பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து சவுத் இந்தியன் கான்ஃபரன்சி ஆஃப் ரிபல்ஸ், தென்னிந்திய போராட்ட சங்கம், ஒரு கான்ஃபிடென்சி ரிபல்ஸ் அப்படின்றது பிரிட்டிஷ் அகெயின்ஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சவுத் இந்தியன் கான்ஃபிடென்சியை ஆரம்பிக்கிறாங்க. வித் த நெய்பரிங் பாளையக்காரஸ் லைக் கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல், யாடல் நாயக் ஆஃப் ஆனைமலை, இவங்கெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. யார், கோபால நாயக், யோடல் நாயக், அவங்கெல்லாம் இதில் மிங்கிள் ஆகுறாங்க. இந்த சவுத் இந்தியன் கான்ஃபிடென்ஸில் மிங்கிள் ஆகுறாங்க. மருது பாண்டியர் ஆக்டட் ஆஸ் எ லீடர். மருது பாண்டியர் தான் இதுக்கு லீடராகவும் இருக்கார். இந்த திருச்சிராப்பள்ளி ப்ராக்ளமேஷன் ஹேட் பீன் மேட் கட்டபொம்மன் வாஸ் இன்ட்ரெஸ்டட். இதில் என்ன செய்கிறாரு, முதல்ல ஒரு லிபரேஷன் ஆரம்பிக்கிறதுல இவங்க மெம்பராக இல்லை. இப்போ இந்த அசோசியேஷனுக்கு இவர் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கார். இந்த கான்ஃபிடென்சிக்கு இவர் இன்ட்ரெஸ்டாக இருக்கார். கலெக்டர் லிங்ஸ்டன்ஸ் prevented கட்டபொம்மன் ஃப்ரம் மீட்டிங் த மருது பிரதர்ஸ். கலெக்டரும் இவரும் என்ன செய்கிறாரு, மருது பிரதருக்கும் கட்டபொம்மன் இவங்க எல்லாமே மீட் பண்ணுறது கலெக்டருக்கு தெரிய வருது. பட் மருது பிரதர்ஸ் அண்ட் கட்டபொம்மன் ஜாயின்லி டிசைடட் ஆன் த கான்ஃபரன்டேஷன் வித் இங்கிலீஷ். ஆனால் மருது பிரதர்ஸும் கட்டபொம்மனும் யாரை வந்து எதுக்கிறதுக்காக இதில் ஈடுபடுறாங்க, இங்கிலீஷை எதுக்கிறதுக்காக. கட்டபொம்மன் ட்ரைடு டு இன்ஃப்ளூயன்ஸ் சிவகிரி பாளையக்காரஸ் ஹூ ரெஃப்யூஸ்டு டு ஜாயின். இதில் வந்து யார் வராமல் இருக்காங்க அப்படின்னா சிவகிரி பாளையக்காரஸ் தான் இதில் ஜாயின் பண்ண மறுக்கிறாங்க. கட்டபொம்மன் அட்வான்ஸ்டு டுவர்ஸ் சிவகிரி. அப்போ சிவகிரியை வந்து அவங்க படையெடுக்கணும் அப்படின்னு கட்டபொம்மன் நினைக்கிறாரு. பட் த பாளையக்காரர் ஆஃப் சிவகிரி வாஸ் த ட்ரிபியூட்டரி டு த கம்பெனி. பாளையக்காரர் ஆஃப் சிவகிரி இருக்காங்கல்ல, இவங்க வந்து யாருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக சப்போர்ட்டாக இருக்காங்க, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ த கம்பெனி கன்சிடர் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப்
Kattabomman as a challenges to the authority. The company ordered the army to march on the திருநெல்வேலி. அப்போ சிவகிரிக்கு தன்னோட படைகளை எடுத்து என்ன செய்கிறாரு, அகெயின்ஸ்ட் பண்ணணும்னு கட்டபொம்மன் நினைக்கிறாரு. ஆனால் கம்பெனி என்ன செய்து தன்னோட ஆர்மிஸை எல்லாத்தையும் திருநெல்வேலிக்கு அனுப்புகிறாங்க. ஏன் அப்படின்னா கட்டபொம்மனை அகெயின்ஸ்ட் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. இல்லை 4th பேராவா இந்த கட்டபொம்மன் கான்ஃபிடென்சி இது ஃபுல்லாக என்ன செய்யணும், நீங்கள் எழுதியிருக்கணும். இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே நீங்கள் எழுதணும். டீட்டெயில் 1ல் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதியிருக்கணும். அப் டு அத்தாரிட்டி வரைய, இந்த பேரா முடிகிற வரைய நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருக்கணும். இந்த பேராகிராஃபை முடிகிற வரைய எண்டு வரைய என்ன செஞ்சுருக்கணும், நீங்கள் ஃபுல்லாகவே எழுதியிருக்கணும். ஓகே, இது 4th பேராகிராஃபாக உனக்கு வரும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம், த சேஜ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. த சேஜ் அவங்க எப்படி இவங்களை கேப்சர் பண்ணுறாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். த சேஜ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி இதுவும் டீட்டெயில் கொஷினில் நீ மார்க் பண்ணி எழுத வேண்டியது 5th பேராகிராஃப் இது ஃபுல்லாக எழுதணும். இதில் ஆன் செப்டம்பர் இந்த ஹெட்டிங் மட்டும் போட்டுக்கோங்க. ஆன் செப்டம்பரில் ஆரம்பித்தா போதும். ஓகே, இன் மே 1799 the Lord Wellesley issued order from Madras for the advance of forces from திருச்சிராப்பள்ளி. என்ன செய்கிறாங்க, 1799 லார்ட் வெல்லசி அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் மினிஸ்டர் அவரோட ஆர்டரில் மெட்ராஸில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை எல்லாத்தையும் ஆர்மி நேவிஸ் அந்த மாதிரி எல்லா ஃபோர்ஸ்க்கு எல்லா படைகளையும் எங்கே அனுப்புகிறாங்க, திருச்சிராப்பள்ளிக்கு அனுப்புகிறாங்க. தஞ்சாவூர் அண்டு மதுரை டு திருச்சிராப்பள்ளி. அதுவே என்னது, தஞ்சாவூர் போகணும், அடுத்து மதுரை போகணும், அடுத்து திருச்சிராப்பள்ளி போகணும், திருநெல்வேலி போகணும். மேஜர் பேனர்மேன் கமாண்டட் த ட்ரிப்ஸ். இந்த பேனர்மேன் அப்படின்றவர் ஒரு படைத்தளபதியாக விளங்குறாரு. இவரோட தலைமையில் தான் இந்த படைகள் போகுது. த ட்ரிவாங்கூர் ட்ரிப்ஸ் டு ஜாயின் த பிரிட்டிஷ். ஃபஸ்ட்டு ட்ரிவாங்கூர் அந்த புலித்தேவருக்கு ட்ரிவாங்கூர் கவர்மெண்ட்டை தான் என்ன செஞ்சாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ இங்கிலீஷ்க்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆன் செப்டம்பர் இதுதான் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பேராகிராஃப் டீட்டெயிலுக்கு இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆன் 1 September 1799 ஆன் அல்டிமேட்டம் வாஸ் சர்வ்ட் அண்ட் கட்டபொம்மன் டு சரண்டர். கட்டபொம்மன் எவசிவ் ரிப்ளை அப்படின்றது அவரோட என்னது தைரியமான வாக்குறுதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் தைரியமாக என்ன செய்வார், அந்த டயத்தில் தான் செப்டம்பர் 1 1799 தான் இவங்கள்ட்ட என்ன கேட்குறாங்க, நீங்கள் வரி செலுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கட்டபொம்மனை சரண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு தான் எவசிவ் ரிப்ளை அப்படின்றது அவரோட ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பீச். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, எதற்கு நான் வரி கட்ட வேணும், நீ என் மஞ்சள் அரைத்தாயா, நாற்று நட்டாயா, எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா அப்படின்னு சொல்லிட்டு வீர வசனமாக பேசுவார். அதான் எவசிவ் ரிப்ளை அப்படின்னு சொல்கிறது. ப்ரொமோட்டட் பேனர்மேன் டு அட்டாக் ஹிஸ் ஃபோர்ட். என்ன செய்கிறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. அவரோட பாஞ்சாலங்குறிச்சியை அட்டாக் பண்ணுறாரு பேனர்மேன் மூட் ஹிஸ் என்டர்லி ஆர்மி டு பாஞ்சாலங்குறிச்சி ஆன் 5th September. ஃபஸ்ட்டு செப்டம்பரில் சரண்டர் ஆக சொல்கிறாங்க கட்டபொம்மனை. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, கட்டபொம்மனை சரண்டர் ஆக சொல்கிறாங்க. இவர் சரண்டர் ஆகலை. ஃபோர்ட்டில் இருந்து என்ன செய்கிறாங்க, 1 September 1799 இவர் கட்டபொம்மனை சரண்டர் ஆக சொல்கிறாங்க. இவர் என்ன செய்கிறார், வீர வசனமாக இவர் பேசி சரண்டர் ஆகலை. அப்போ பேனர்மேன் திரும்ப பாஞ்சாலங்குறிச்சியை 5th September கேப்சர் பண்ணுறாரு. தி கட் ஆஃப் ஆல் த கம்யூனிகேஷன் டு த ஃபோர்ட். இதில் எல்லா கம்யூனிகேஷனையும் என்ன செய்கிறாங்க, தடை செஞ்சிடுறாங்க. இவருக்கு மெசஞ்சர் வரும்ல, கட்டபொம்மனுக்கு வரக்கூடிய மெசேஜ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறாங்க. பேனர்மேன் டிப்யூட்டர் ராமலிங்கர் டு கன்வே த மெசேஜ் ஆஸ்கிங் கட்டபொம்மன் டு சரண்டர். பேனர்மேன் ராமலிங்கர் அப்படின்ற ஒரு மினிஸ்டர் மூலமாக கட்டபொம்மனை நீ சரண்டர் அடைய சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. கட்டபொம்மன் ரெஃப்யூஸ்டு. கட்டபொம்மன் செய்வாரா, அதை மறுத்துடுறாரு. கட்டபொம்மன் ரெஃப்யூஸ்டு. ராமலிங்கர் கேதர்ட் ஆல் த சீக்ரெட் ஆஃப் த ஃபோர்ட் அண்ட் ஆன் த பேசிக் ஆஃப் த ரிப்போர்ட்.
ராமலிங்கர் வந்து அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாத்தையும் வந்து பேனர்மேனுக்கு சொல்லிடுறாங்க. பேனர்மேன் டிசைடட் டு ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த ஆப்ரேஷன். இது என்ன செய்கிறார், பேனர்மேன் வந்து எப்படியாவது இந்த ஃபோர்ட்டில் இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி இவரை பிடிக்கணும் அப்படின்றத ரெடி பண்ணுறாரு. இன் எ கிளாஷ் ஆஃப் கல்லர்பட்டி சிவசுப்பிரமணியர் வாஸ் டேக்கன் இன்டு பிரிசர். கல்லர்பட்டி அப்படின்ற இடத்துல சிவசுப்பிரமணியன்ற கட்டபொம்மனோட மினிஸ்டரை கைது பண்ணிடுறாங்க. இந்த பிக்சர் தான் பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ட்டு. திருநெல்வேலி பக்கத்தில் பாஞ்சாலங்குறிச்சின்னு இருக்கும். இது அருமையான ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் திருநெல்வேலி போனீங்கன்னா எப்படி அல்வா வாங்குவீங்களோ அதே மாதிரி இந்த பாஞ்சாலங்குறிச்சியை மீட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக என்ன செய்கிறாங்க, எஸ்கர்ஷன்ஸ் ஆஃப் கட்டபொம்மன். கட்டபொம்மனை கைது பண்ணி பிடிக்கிறாங்க. அதுதான் லாஸ்ட்டு பேராகிராஃப். இது ஆன் செப்டம்பர். இந்த பேராகிராஃப் த சேஜ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்ற பேராகிராஃபில் ஆன் செப்டம்பர் அதில் இருந்து கட்டபொம்மன் ரெஃப்யூஸ் அப்படின்றது வரைய எழுதணும். கட்டபொம்மன் ரெஃப்யூஸ் அப்படின்ருக்கு இதுவரையே நீ இந்த பேராகிராஃபில் எழுதியிருக்கணும். ஓகே, ஆன் செப்டம்பர் 1799 இந்த ரெஃப்யூஸ்டு இந்த பேராகிராஃப் வரைய நீ இது ஃபுல்லாக எழுதியிருக்கணும். ஓகே, எஸ்கஷன்ஸ் ஆஃப் கட்டபொம்மனை எப்படி கைது பண்ணுறாங்க அப்படின்னு லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். கட்டபொம்மன் எஸ்கேப்டு டு புதுக்கோட்டை. ஃபஸ்ட்டு கட்டபொம்மன் வந்து எஸ்கேப் ஆகி எங்கே வராங்க, புதுக்கோட்டைக்கு. த பிரிட்டிஷ் புட் எ ப்ரைஸ் ஆன் த ஹெட். பிரிட்டிஷ் என்ன செய்து இவங்களுக்கு இவரோட தலையை கண்டுபிடிச்சி கொடுத்தா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் தருவோம் அப்படின்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. பிரிட்டிஷ் வந்து இவரோட தலையை கண்டுபிடிச்சி உயிரோடு கொடுத்தாலும் சரி பிணமாக கொடுத்தாலும் சரி இவ்வளோ உங்களுக்கு வந்து பக்கோடாஸ் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு விடுறாங்க. பீட்ரேட்டட் பை த ராஜாஸ் ஆஃப் எட்டயபுரம் அண்ட் புதுக்கோட்டை. இதில் வந்து காட்டி கொடுத்தவங்க யார் அப்படின்னா எட்டயபுரத்தில் இருக்கக்கூடிய ராஜாவும் புதுக்கோட்டையில் இருக்கவங்களும் இவரை என்ன செய்கிறாங்க, இவர் இருக்கிற இடத்த பிரிட்டிஷ்க்கு அறிவிக்கிறாங்க. சிவசுப்பிரமணியர் வாஸ் எக்ஸ்கியூட்டட் அண்ட் நாகலாபுரம் ஆன் த 13th செப்டம்பர். இந்த பேராகிராஃபில் இது ஃபுல்லாக எழுதணும். இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுலேருந்து இது வரை எழுதணும். கட்டபொம்மன் சிவசுப்பிரமணியர் மினிஸ்டர் இருக்காங்களே இவரை நாகலாபுரம் அப்படின்ற இடத்துல கைது பண்ணி தூக்கிடுறாங்க. பேனர்மேன் மேட் எ மூக்ரி ஆஃப் ட்ரையல் ஃபார் கட்டபொம்மன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பாளையக்கார 16th அக்டோபர். இவங்க புதுக்கோட்டை ராஜாவும் எட்டயபுரம் ராஜாவும் காட்டி கொடுத்ததுனால 16th அக்டோபரில் கட்டபொம்மனை கேப்சர் பண்ணிடுறாங்க. கட்டபொம்மனை எல்லா பாளையக்காரருக்கு முன்னாடி மோக்ரி அப்படின்றது கேலி கூத்துன்னு சொல்லுவோம், அது மாதிரி கிண்டல் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லா பாளையக்காரருக்கு முன்னாடி நிற்க வச்சு அவங்கள அவமானப்படுத்துகிறாங்க. During the trial, Kattabomman bravely admitted all the charges of levied against him. ஆனாலும் வீரமாக என்ன செய்கிறார் கட்டபொம்மன் வந்து இது செஞ்சியா, இந்த குற்றம் உன் மேலே, இந்த குற்றம் உன் மேலே அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அகெயின்ஸ்ட் பண்ணேன் அதை பண்ணேன்னு எல்லாத்தையும் உண்மையை ஒத்துக்கிறாரு. கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு ஃப்ரம் த டாமரண்ட் ட்ரீ இன் த ஓல்டு ஃபோர்ட் ஆஃப் கயத்தாறு க்ளோஸ் டு திருநெல்வேலி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பாளையக்காரஸ். ஒரு பாளையக்காரஸ் அப்படின்றவங்க வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சக பாளையக்காரர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு முன்னால் கயத்தாறு அப்படின்ற இடத்துல ஒரு டாமரன் ட்ரீ, ஒரு புளிய மரத்தில் என்ன செய்கிறாங்க, இவரை தூக்கிலிடுறாங்க. தஸ் ended in life of the cleared பாளையக்காரர் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. இதோட இந்த டீட்டெயில் ஃபுல்லாக முடிஞ்சிருது. இதோட இந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய டீட்டெயிலை முடிச்சுக்கணும். கட்டபொம்மன் வாஸ் அட்மிட்டட் இதிலிருந்து இதுவரை இந்த பேராகிராஃபை முடிச்சுக்கணும். மெனி ஃபோக் பல்லட்ஸ் ஆன் கட்டபொம்மன் ஹெல்ப்டு ஹிஸ் மெமரி சேவ் த அமாங் த பீப்புள். மெனி பேலட்ஸ் அப்படின்றது வந்து கட்டபொம்மனை பற்றிய ஒரு நாட்டுப்புற பாடல்கள், தமிழ் இசையில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு என்ன செய்யலாம், ஸ்கூலில் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போட்டால் கூட இவரோட பாடல்கள் இவரோட வசனங்கள் தான் எல்லா பீப்புளுக்கும் ஒரு மெமரியில் இருக்கும். இவரோட வீரம் வந்து யாருக்கும் ஒரு நீங்கா நினைவுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
இதோட இந்த கேரக்டரோட இதை நம்ம முடிச்சுக்கிறோம். இது இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஷின்லேயும் இருக்கும், 8 மார்க் கொஷின்லேயும் இருக்கும். இதை நல்ல தரோவாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு லாங்காக இருக்கும், இந்த வீடியோ வந்து லாங்காக இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டண்டான டீட்டெயில், அதனால ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாரு. இந்த கொஷின் வந்து 8 மார்க் கொஷினாக உங்களுக்கு டெஸ்ட்டில் நான் கொடுப்பேன். ஓகே, ஸ்டடி தரோலி. தேங்க்யூ.